அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிகம்ஸ் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சாத்தனூர் டேம் போகிற vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து லீவ் டைமில் கொஞ்சம் ரொம்ப போராக இருக்குது, பசங்கள்லாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்ததால் சாத்தனூர் டேம் பக்கத்தில் தான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் தான் ஆகும். ஆட்டோவில் தான் போகணும். எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு ஆட்டோவில் போன எக்ஸ்பீரியன்ஸு. ஷேர் ஆட்டோ, பின்னாடி 3 பேர், முன்னாடி ஒரு 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக அந்த குட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போகிற அந்த ட்ராவலிங் மூமெண்ட்டே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் அங்கே போகணும். நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம். ஒரு 10 o'clock அப்படி கிளம்பணும். 9 o'clock கிளம்பணும்னு பிளான் பண்ணி 10 o'clock கிளம்பணும். அங்கே போகிறதுக்கு ஒரு 11 o'clock அப்படி ஆயிடுச்சு. நடுவில் பெட்ரோல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு ஆனால் இந்த டைம் வெயில், ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே இப்போது நிறைய விளையாடுறதுக்கெலாம் கிட்ஸ் கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து சாத்தனூர் டேமோட என்ட்ரன்ஸு. இங்கே போய் தான் வந்து அந்த ஷெட் போட்டிருக்காங்கல்ல, அங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக இருக்குது. டிக்கெட் வந்து 5 rupees or 10 rupees, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் தான் டிக்கெட் எடுத்தாங்க. அவ்வளோதான், சீப் தான், நல்லா இருக்குது. கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பார்க்ஸு, நிறைய விளையாடுற திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு அந்த நேச்சருக்கான அது எல்லாமே நிறைய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸு அந்த மாதிரி. அதே மாதிரி மீன் வகைகள், அந்த பறவைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. போகிற வழியில் தான் இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோலாம் போகிற வழியில் தான். அங்கே போயிட்டு ஒரு இடத்துல பார்க்கிங் இருக்கும், அங்கே தான் வந்து ஆட்டோ நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நடந்து போகிறது தான். ஃபுல்லாக அங்கங்கே தனியாக நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு நல்லா இருந்துச்சு. வந்து பசங்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து 3 years முன்னாடி ஆல்ரெடி போயிருந்தேன். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இல்லை கிட்ஸ்க்கு. இப்போ வந்து புதுசாக சம்மர் டைமுன்னு என்னமோ தெரில, பட் போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து 30-40 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் பே பண்ண சொன்னாங்க. அது அவ்வளோதான். ஆனால் கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் புதுசாக இருந்ததுனால இன்னும் நல்லா டைம்லாம் பாஸ் ஆச்சு. பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த சம்மர் டைமில் எங்கேயாவது போகணும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க. இங்கே வந்து நிறைய இடம் இருக்குது, ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்பாட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு.